ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸில் டே 6. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இந்த மைக்கு திடீர்னு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஒரு 10 வீடியோ செக் பண்ணி எடுத்து அப்புறம் இந்த இதில் எல்லாம் இது மாற்றிருக்கோம். அதை மாற்றி பார்த்தா ஒரு வழியாக எடுத்துருச்சு. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஆடியோ. சரி, இப்போ இன்றைக்கி நாள் எப்படி போச்சு உங்களுக்கு? இன்றைக்கி நான் என்ன எழுதி வச்சேன்னா, நோட் புக் எல்எம். நான் இப்போ ஏஐ டூல்ஸ் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. பெருசானா நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. சாட்ஜிபிடி, கிளாடு, கூகுள் ஜெமினாய் இந்த 3 தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இன்னும் ரொம்ப இருக்குது. இந்த 3 தான் யூஸ் பண்ணுறேன். அது போக இன்னும் நிறைய ஏஐ டூல்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு தான் இருந்தேன். நோட் புக் எல்எம் அப்படின்னு ஒரு டூல் கேள்விப்பட்டேன். சரி, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தேன். அது நல்லா இருக்கும் போல். என்னோடய கண்டென்ட் க்ரியேஷனுக்கும் கண்டென்ட் ரைட்டிங்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் போல். அதனால் இன்னும் நிறையா படிக்கணும். நாளைக்கும் அதே தான் திரும்ப பண்ண போகிறேன். அதை பற்றி டுட்டோரியல்லாம் நிறையா பார்த்து அந்த டூல் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நேற்று வீடியோவில் நான் பேசியிருந்தேன்ல, ஊருக்கு போனால் இப்படி இருக்குது, இங்கே இருந்தால் இப்படி இருக்குது, லைஃப் கொண்டாட்டமாகவே இல்லை அப்படின்னு. நான் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஷார்ட்ஸ் கட் பண்ணி எடுக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனால் அந்த வீடியோவிலேருந்து 2 ஷார்ட்ஸ் கட் பண்ணி எடுத்தேன். அது இந்த வீடியோ மாதிரி ஸ்லோவாக இல்லாமல் அந்த பாசஸ்லாம் கட் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு அப்ராப்ரியேட்டாக கட் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் அந்த இதுக்கு ஒரு ரீல்ஸ் ஒன்று வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் அதை எடிட்டும் பண்ணி இன்றைக்கி நைட்டு போஸ்ட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். என்னன்னு தெரில. இந்த என்வாய்ஸ் பேஜ்லேயே இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும்ல, அது போஸ்ட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். இன்றைக்கி பண்ணலைன்னா அடுத்த வாரம் தான் அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வீட்டை ஒதுங்க வைக்கிறது, பாத்திரம் கழுவி வீடை குட்டி. அப்புறம் இன்றைக்கி நைட்டு நான் என்ன சாப்பிட்டேன்னா பணியாரம். எனக்கு இந்த பச்சை மிளகா கட் பண்ணால் கையெல்லாம் எரியும். இப்போ இவ்வளோ நேரம் நான் ஐஸ் கட்டிக்குள்ளே முக்கிய வச்சுருந்தேன் கையை. அது ஒரு மாதிரி கை எரியும். அது என்னன்னு தெரில. இப்போ ஒரு 2 வருஷமாக தான் அப்படி இருக்குது. நானும் சின்ன பிள்ளையிலலாம் எங்கள் அம்மா, சின்ன பிள்ளைனா இதுக்கு முன்னாடி, அப்பா மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கட் பண்ணிலாம் கொடுப்பேன். குட்டி குட்டியாகவும் கட் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த 2 வருஷமாக பச்சை மிளகா கட் பண்ணாலே ஒரு மாதிரி ரொம்ப எரியுது. அதுக்கப்புறம் இப்போ நாளை காலையில் வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். ஐஸ் கட்டிக்குள்ளேயே நான் கையை முக்கிய வச்சுருப்பேன். இன்னைக்கு கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் பணியாரம். ஒரு 12 தான் சாப்பிட்டேன். தக்காளி சட்னி, பணியாரம், நல்ல சாப்பாடு நைட்டு. அதுக்கப்புறம் என்னமோ சொல்லணும்னு வந்தேனே. இன்றைக்கி யூடியூப்பில் டே இன் மை லைஃப் ஃபில்ம் பண்ணேன். அது வெனஸ்டே ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்னா, அந்த ஸ்கெடியூல் பண்ணது இன்றைக்கி போஸ்ட் ஆகிருக்கும். நான் இதை கார்ட்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். வேறு என்ன? இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, மழை பெய்யுது. அதனால் சூட்டை கிளப்பி விடுது. ரொம்ப ஒரு மாதிரி வெக்கையாக இருக்குது. என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நான் டெய்லி கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நருட்டோ சீரீஸ் தான் டெய்லி சாப்பிடும்போது எப்போயுமே நருட்டோ சீரீஸ் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் அதான் பார்ப்பேன். அது என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப இப்போ நருட்டோவில் ஷிப்புடன் இருக்குல்ல, கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நருட்டோ ஷிப்புடனில் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சீரியஸ் ஆனப்போ நான் அப்போ டக்குன்னு ஊருக்கும் போயிட்டே அந்த விட்டுருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு சீரீஸ் பார்க்க ஆரம்பித்தேன். என்னென்னா, லா அண்ட் ஆர்டர் SVU அப்படின்னு ஒரு யூனிட். அதாவது அந்த SVU யூனிட்டில் செக்ஷுவலி பேஸ்டு அஃபென்சஸ் மட்டும் அதில் அந்த சீரீஸில் வரும். நான் ஒரு 2-3 மாதமாக அதவே தான் பார்த்துட்ருக்கேன். டெய்லி ஒரு 2 எபிசோடாவது பார்த்துருவேன். 3/4 மணி நேரம் எபிசோடு. அது சாப்பிடும்போது அந்த மாதிரி ஃப்ரீ டைமில் அந்த மாதிரி 2 எபிசோடாவது பார்த்துருவேன். அது ஒரு வேளை எனக்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆகுதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏற்கனவே இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு மேன் ஹேட்டர் கிடையாது.
ஆனால் எனக்கு மென் பண்ணுற நிறைய விஷயங்களை வந்து நான் ஹேட் பண்ணுவேன். அது அதாவது பொண்ணுங்களுக்கு எதிராக நடக்கிற நிறைய குற்றங்களுக்கு வந்து ஒரு ஆண் தான் காரணமாக இருப்பான். சரியா? அது வந்து ஆண்களே ஒத்துக்குவீங்க. அதனால தான் உங்கள் வீட்டு பெண்களெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால் இந்த மாதிரி ஆண் ஏன் இப்படி இருக்கான்? எனக்கு வர்ற கமெண்ட்ஸு ஃபேஸ்புக்கிலலாம் ரொம்ப மோசமாக வரும். ஒரிஜினல் ஐடியிலேருந்தே வரும். என்னை விட ஒரு 30 வயசு அதிகமான ஆளாக இருக்கும். பிள்ளை வயசு நான் உனக்கு இப்படியா பேசுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் ஆண்கள் பண்ணுற விஷயங்களை நான் ரொம்ப ஹேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி அந்த சீரீஸ் வந்து டெய்லி கன்சியூம் பண்ணுறது நான் இன்னும் ஆண்களை வெறுக்க ஆரம்பிக்கிறேனோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வருது. நான் வந்து தப்பாகவே சொல்ல, நான் ஆண் இனத்தையே வெறுக்கிறேன், நான் ஒரு மேன் ஹேட்டர் அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்கிற ஆண்களை மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? இப்போ எனக்கு கீழே வந்து நான் பாடுற வீடியோவுக்கு எனக்கு மோசமாக கமெண்ட் பண்ணுறவன், நான் பாட்டு தான் நான் பாடுறேன், அதில் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு தான் எனக்கு தோணும். அப்படியான ஆள் அது கூட ஒரு குற்றம்தான். அது என்னை அஃபெக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா நான் இப்படி கேமரா முன்னாடி உட்காந்து அதெல்லாம் பேச மாட்டேன்ல. அப்போ அது என்னை அஃபெக்ட் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். நான் எதுவுமே பண்ணாமல் என்னை ஏன்டா இப்படி பேசுகிற, என் குடும்பத்தையெல்லாம் ஏன்டா இழுத்து பேசுகிற அப்படின்னு எனக்கு தோணும்ல. அப்போ அதுவும் ஒரு குற்றத்தில் தான் நான் கன்சிடர் பண்ணிக்குவேன். அந்த மாதிரியான ஆட்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். சரியா? அந்த சீரியஸ் என்னையை மென்டலி அஃபெக்ட் பண்ணுதோ அப்படின்னு எனக்கு கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாளாக தோணுது. ஏன்னா அந்த அஃபென்சஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக கொஞ்சம் வருஷத்தில் அப்படி ஆயிட்டேன் நான். ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு வந்து ரொம்ப யோசித்து அது ரொம்ப சென்சிட்டிவாக நான் எடுத்துக்கிறேன். அதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் மாற்ற முடியல. அதனாலவே நான் நிறைய படங்கள் வந்து பார்க்க மாட்டேன். இப்போ எந்த மாதிரி படம்னா, இப்போ பிருத்திவிராஜ் அந்த டெசர்ட்டில் போய் மாட்டிக்கிற ஒரு படம் இருக்குல்ல, ஆடு ஜீவிதம், அந்த 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 மாதிரி படம். அந்த படத்தோட கதையை வந்து ஏற்கனவே பாவா செல்லதுரை அவர் வந்து பேசி நான் கேட்டிருக்கேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு. அதை நான் பார்க்கல. அது மாதிரி தமிழில் நிறைய படம் எனக்கு அது தெரியும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு. அதனாலவே நான் அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காம அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து எனக்கு ஒரு மாதிரி அப்சஷனாக இருக்குது. டெய்லி 2 எபிசோடு அப்படி போகிறது ஒரு மாதிரி இருக்குது. அது என்னை மென்டலி அஃபெக்ட் பண்ணுதோ அப்படின்னு நினச்சி எனக்கு பயமாக இருக்குது. அது சரியாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த சீரியஸாக நான் எடுத்துக்க மாட்டேனோ. இப்போ இன்றைக்கி நான் காலையில் பார்த்த எபிசோடு, அந்த சீரீஸோட மெயின் கேரக்டர் ஒலிவியா பென்சன், அந்த டிடெக்டிவ் அவங்களே ஒருத்தன் கடத்தி ஒரு மாதிரி கொடுமைப்படுத்துவான். எனக்கு இந்த மாதிரி படம்லாம் பிடிக்கும். கொல்றது, அதை சொன்னால் வீடியோ ஏதோ ஃப்ளாக் ஆகுமான்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி கொடூரமான சீரீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து அந்தளவுக்கு கொடூரமாலாம் இருக்காது. ஆனால் அந்த இன்டென்ஷன் பிஹைண்ட் த எபிசோடு இருக்கும்ல, அது என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் நான் ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது சீரீஸோ படமோ அதெல்லாம் ரெகுலராக நீங்கள் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, நான் நினைக்கிறது சரியா அப்படின்னு சொல்லுங்கள். நான் அந்த எபிசோடு வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு அப்படின்னு குறைக்க பார்க்கணும். ஏன்னா அது வந்து எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு நான் இப்போ எல்லாரும் கோஎக்ஸிஸ்ட் ஆகணும், ஆண் பெண் மட்டும் கிடையாது. இப்போ 72 ஜெண்டர்ஸா 92 ஜெண்டர்ஸா சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாருமே கோஎக்ஸிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிற ஆள் நான். அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெண்டரை மட்டும் வெறுக்கிற மாதிரியா தூண்டுதோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனாலவே நான் அந்த சீரீஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறத குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன சீரீஸ்னால், லா அண்ட் ஆர்டர் SVU அப்படின்னு போட்டிங்கன்னாவே வரும் நெட்ஃப்ளிக்ஸில். அதுக்கப்புறம் வேறு என்ன பேசணும்னு நினச்சேன். 2 நாளாக புக்கு படிக்கலை, 2-3 நாளாகவே புக் படிக்கலை. கொஞ்சம் ஒரு மாதிரி பிஸியான இல்லை, ஒரு மாதிரி
அடுத்தடுத்து வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. வேலை இருக்குன்றதே எனக்கு ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்குது. வேலை பண்ணுறத விட ஐயோ இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு யோசிக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்கா. அதனாலவே வந்து ஒரு ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு 2-3 நாளாக எனக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு ரிலாக்ஸே இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு. தூக்கமும் ஒரு மாதிரி ஒரு டீப் ஸ்லீப்புக்கு இன்னும் போகல. நான் டீப் ஸ்லீப் வரமாட்டேங்குது. டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகணும். வேற என்ன, இதை நான் பேசணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து எல்லாம் சொல்லிட்டேங்களா? எல்லாம் சொல்லிட்டேன், அவ்வளோதான். நான் கண்ணாடி போட்டு வீடியோ பண்ணவே இல்லை இன்னும். நான் நாளைக்கு கண்ணாடி போட்டு வீடியோ பண்ணுறேன். ரவுண்டு கண்ணாடி போட்டு வீடியோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கான வீடியோ வந்து நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு இப்போ இந்த சீரீஸ் வந்து 6 நாளாக நான் பண்ணிட்டேன். வேறு எப்படி இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.